கோ டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி ஒன்னா எடுத்துக்கலாம், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதாவது பிஎன்சி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு. இந்த படத்துக்கு இன்னமும் தியேட்டர்ல நல்ல ஓப்பனிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் டீசென்டான ஆக்குபென்சில இந்த படம் இன்னமும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. படம் வெளிவந்து 4 நாள்ல இந்த படம் 270 கோடி வசூல் வந்திருக்கு. அதாவது 270 கோடியை தாண்டி வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கான அபிஷியல் அப்டேட்டுமே இன்னைக்கு படத்தரப்புல அபிஷியலா சொல்ல போறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட்டே வந்துருச்சு. நம்ம கோட் திரைப்படம் வெளிவந்து 4 நாள்ல வேர்ல்டு வைடு 288 கோடி இப்போதைக்கு வசூல் வந்திருக்காம. மண்டே இன்னைக்கு வசூல் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா 300 கோடி ரூபாய் இந்த படம் கடந்து 300 கோடி ரூபாய்க்குள்ள ஜாயின் ஆக போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனா இப்போதைக்கு படம் வெளிவந்த 4 நாள்ல வேர்ல்டு வைடு 288 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படத்தரப்புலயே ஒரு புது அபிஷியல் போஸ்டர் கொண்டு வந்து அதிகாரப்பூர்வமாவே இப்ப அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் டைம்ல இந்த படம் எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு 300 கோடி அப்படின்றது வந்துருச்சு. நாளைக்கு அதனுடைய அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வரது டவுட்டு தான். மேபி அவங்க ஒரு வாரத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்டை மட்டும்தான் அதிகாரப்பூர்வமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒண்ணு கோட் திரைப்படம் அபிஷியலா 4 நாளில் 288 கோடி வசூல் வந்திருக்கு. இன்னையோட வசூல் சேர்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாவை கடந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருக்கு. லைஃப் டைம்ல ஒரு 350 இருந்து 400 கோடி வசூல் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.